மாற்று ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அப்படித்தாம்மா இருக்கும். மாற்று ஆட்சின்னு இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரையும் எந்த திமுக ஆட்சியும் சரி, அண்ணா திமுக ஆட்சியும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும், ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, வரலாலும் சரி, ஆனால் இப்படி தான் இருக்கும். இந்த ஆட்சியில் தகப்பனும் பிள்ளையும், முதலமைச்சர் தகப்பனும் பிள்ளையும் நல்லா அது இதை செய்யணும். இப்போ பார்லிமெண்ட்டில் 40 இடம் வந்தாங்கன்னா ஓட்டுகள் பிரிகிறதுனால வந்தாங்க. மக்கள் இது பண்ணிட்டு வரல. இப்போ ஸ்டாலின் சார் மக்களோட அபிப்பிராயத்தில் வரல. திமுக மக்கள் ஓட்டு பிரிஞ்சதில் வந்தாங்க. ரோடுங்க சரியில்லை. அதே மாதிரி போக்குவரத்து, இந்த ரேஷன் கடைகளில் சில பொருள்கள் கிடைக்கவும் மாட்டுது. எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்றாங்க. ஆனால் ஏதோ வெயில் உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு கொடை கூட இல்லை, வசதி இல்லை. இது அறிஞ்சிட்டு போனால் தான் சாப்பாடு. எங்கள் வீட்டில் சம்பாதிக்க ஆள் இல்லை. அதை மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு முன்னே உதவி பணம் கிடைக்கல. அங்கே போ இங்கே போ அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எடுத்து செய்ய ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து சலுகைகள் கிடைக்கல. அப்போ ஆட்சி சரியில்லை அப்படின்னு மகளிருக்கு 1000 ரூபா வரணும். எங்களுக்கெல்லாம் வந்துன்னா எங்களுக்கெல்லாம் வரல. மறுபடியும் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரிப்ளை பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். நாங்கள் இது வரையும் நடக்கலை. அது இனிமேல் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த அண்ணா திமுக வந்து இந்த ரொம்ப குழப்பப்பட்டு அவங்க ரொம்ப வீணாக போயிட்டாங்க. எடப்பாடி அவர் நல்லா பாடுபட்டார். ஜனங்க மனசாட்சி இல்லாத மாறி போச்சு. இருந்தாலும் இவங்க வந்து நல்லா நடத்துகிறாங்க. எனக்கு எதுவும் கிடைக்கலனா கூட ஊரையோ நாட்டையோ நல்லா பார்த்துக்கிறாங்க. 4 வருஷம் நல்ல முறையில் போயிருந்தாங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி. சான்றோல் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. 5ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கு. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்கள் தான் இருக்கிறது. திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு நிறைவடைந்திருக்கு. 5வது ஆண்டு நடக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 8 மாசம் தான் இருக்குது. உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கா? எப்படி இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி சிறப்பாக இருக்குது. ரோடுலாம் சரியில்லை. மயிலாப்பூரை பொறுத்த வரையும் மயிலாப்பூரில் அந்த மந்தவெளி இதில் அவர் நம்ம எம்எல்ஏ தொகுதியிலேயே அப்படி சில ரோடுலாம் சில மாதிரியா இருக்குது. ரோடுங்க சரியில்லை. அதே மாதிரி போக்குவரத்து, இந்த ரேஷன் கடைகளில் சில பொருள்கள் கிடைக்கவும் மாட்டுது. எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்றாங்க. எங்களது வந்து அண்ணாமலைபுரம், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இந்த கிரீன்வேஸ் ரோடில் உள்ளே இருக்கிறோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிசிஸில் எதுவுமே கிடைக்க மாட்டுது. அங்கே எதுவும் பண்ணாலும் யாரும் பார்க்க மாட்றாங்க, பண்ண மாட்றாங்க. அது குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து கேட்டால் கிடைக்க மாட்டுது. கோதுமை கேட்டால் கிடைக்க மாட்டுது. எந்த பொருளும் கிடைக்க மாட்டுது. இதுதான் இந்த மயிலாப்பூர். ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆட்சியெல்லாம் குறை சொல்ல முடியாது. சில பேருக்கு 1000 ரூபா பணம் கிடைக்கல, நிறைய பேர் கிடைக்கல. இல்லை, இந்த மாதிரியான தேவைகள், மக்களுடைய தேவையை நிறைவேற்றுறது தானே ஆட்சியுடைய பொறுப்பு. கரெக்டுமா? கரெக்டு தான். அது அதாவது ஆட்சி நிறைவேறதுன்றது எல்லாம் கிடைக்க வேண்டியது. அதாவது சில விஷயம்லாம் நம்ம மக்களுக்கு போய் சேர வேண்டிய தொகையில் போய் சேரலை. இப்போ 1000 ரூபா வரணும், மகளிருக்கு 1000 ரூபா வரணும். எங்களுக்கெல்லாம் வந்துன்னா எங்களுக்கெல்லாம் வரல. மறுபடியும் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரிப்ளை பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். நாங்கள் இது வரையும் நடக்கலை. அது இனிமேல் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனங்காடிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மீன் அங்காடி வந்து நல்ல வியாபாரம் பொறுத்துற. மீன் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வியாபாரம். அதே மாதிரி அவங்களுக்கு மார்க்கெட்டில் சில பேர் போக மாட்றாங்க. எல்லாம் இந்த சாலை ஓரம் இருக்கிறதுலையே வாங்கிறதால மார்க்கெட்டுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. மார்க்கெட்டை கட்டி பிரயோஜனம் இல்லைங்க. எல்லாம் சாலை ஓரமே போட்டு எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுறதால மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எதுவும் கிடைக்க மாட்டுது. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் மீனவர் பிரச்சனை இருந்து தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. மீனவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. தடைக்காலம் வந்தால் அதுக்கு தான் காசு வருது. வாட நாள் காசு வந்தால் அந்த காசு வருது. மற்ற தீபாவளிக்கு குறிப்பிட்ட காசு வருது. ஆனால் மற்ற நாள் இப்போ தொழிலுக்கு போகாமல் வராங்க. மீனவர் ரொம்ப பாதி தான் பட்டிருக்கிறாங்க. அதுக்கு நல்ல ஒரு வழி பார்த்தா அரசாங்கம் நல்ல இதாக இருக்கும். மாற்று ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அப்படித்தாம்மா இருக்கும். மாற்று ஆட்சின்னு இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரையும் எந்த திமுக ஆட்சியும் சரி, அண்ணா திமுக ஆட்சியும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்குமே தவிர மற்ற எந்த வகையிலையும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, வரலாலும் சரி, ஆனால் இப்படி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக எல்லாம் தேவைப்படுறது எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்த ஆட்சி மலரும். அதே மாதிரி இதே திமுக ஆட்சியும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணாங்கன்னா திமுக ஆட்சியும் மலரும். இல்லை, இது மக்களுடைய எல்லா பொறுப்பும் மக்களிடம் இருக்குது. ஆமாம், இந்த பொறுப்பு வந்து நல்லா செஞ்சாங்கன்னா மறுபடியும் மக்கள் திமுகவை தான் எடுப்பாங்க.
இந்த ஆட்சி தான் எடுப்பாங்க. இல்லைன்னா இந்த ஒரு வருஷ காலத்தில் எல்லாம் சீர்திருத்தின்னு சீராக சிறப்பு செயல்பட்டார்னா முதலமைச்சர் நல்ல முறையில் அடுத்த ஆண்டும் வருவார். அதனால் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு சார். 5வது ஆண்டு நடக்குது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாத காலங்கள் தான் அவகாசம் இருக்கு. இப்போ இவங்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு நல்ல விதமா இருக்கு? மக்களா உங்களுடைய பார்வை என்ன? என் பேர் சரவணன், ஊர் காரைக்குடி. இப்போ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சில திட்டங்கள் பரவலாம். அந்த இந்த மகளிர் இந்த கொரோனா கால உதவி திட்டம் கொடுத்தாங்க, மகளிர் இது கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று பார்க்கணும்னா விலைவாசியெல்லாம் விலைவாசி ஏறி இருக்குது. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், விலைவாசி ஏறி கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது வந்து தங்க விலையும் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இப்போ தங்க விலை ஏறுறதுனால என்னாச்சு, முன்னாடி ஓனர்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு தொழில் தொடங்கணும்னா வந்து என்ன பண்ணாங்க, வந்து தொழில் தொடங்கினா லாபம் வர மாட்டாங்க. இப்போ தங்கத்தில் போட்டால் 2 வருஷத்துல தங்கம் டபுள் ஆகி போயிடுது. அப்போ அவங்க தொழிலில் நாட்டம் போயிடுது. அதனால தொழில் வளர்ச்சி வந்து பாதிக்குது. விலைவாசிங்கிறது வந்து குறைக்க முடியாது, இருந்தாலும் நார்மல் ரேட்டுக்கு இதுட்டு வரணும். இப்போ ஆட்சி நீடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது இதை செய்யணும். இப்போ பார்லிமெண்ட்டில் 40 இடம் வந்தாங்கன்னா ஓட்டுகள் பிரிகிறதுனால வந்தாங்க. மக்கள் இது பண்ணிட்டு வரல. இப்போ ஸ்டாலின் சார் மக்களோட அபிப்பிராயத்துல வரல திமுக ஆட்சி. மக்கள் அந்த ஓட்டு பிரிஞ்சதுல வந்தாங்க. இவங்க திருப்பி வரணும்னா திருப்பி வர்றதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுகள் பிரிஞ்சதுனால வருது, மக்களுடைய அபிமானத்தில் வர்றது வாய்ப்பு இல்லை. மக்களோட அபிமானத்தில் வரல. ஓட்டுகள் பிரிஞ்ச ஓட்டில் இந்த 40 தொகுதியிலையும் வந்தாங்க. அதனால வந்து இவங்க செய்யணும்னா வந்து விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வரணும். கட்டுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆட்சி வந்து வரல சார். திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. 5வது ஆண்டு வரப்போகுது. தேர்தல் வந்து யாருனாலும் வரலாம் இதுக்கப்புறம். இவங்களுடைய ஆட்சி சரிவர இருக்கா? இது மயிலாப்பூர் தொகுதி எப்படி இருக்கு? எல்லாம் நடக்குது. இந்த ஆட்சியில் தகப்பனும் பிள்ளையும், முதலமைச்சர் தகப்பனும் பிள்ளையும் நல்லா மக்களை நல்லா காப்பாற்றுறாங்க. எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு திருடன் இருக்க தான் செய்வான். எப்படி? ஒரு ஊருக்குள்ளே ஒரு திருடன் இருக்க தான் செய்வான். அவன் என்ன பண்ணுவான்? அவங்க சொந்தம் பந்தத்தை தான் பார்ப்பான். தனிமையாக இருக்கிற ஆளுங்களை பார்க்க மாட்டான். இதுதான். ஆனால் ஆட்சி குறை சொல்ல முடியாது. இந்த ஆட்சி மீண்டும் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி வந்து 2 தடவை ஆட்சி அமைச்சதா சரித்திரமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தப்போ தொடர்ந்து 2 தடவை வந்து வெற்றி பெற்றாங்கல்ல. இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெறுவாங்க. இப்போதைக்கு ரொம்ப நல்லா நடக்குது. இருந்தாலும் அந்த அதிமுக வந்து இந்த ரொம்ப குழப்பப்பட்டு அவங்க ரொம்ப வீணாக போயிட்டாங்க. எடப்பாடி அவர் நல்லா பாடுபட்டார். ஜனங்க மனசாட்சி இல்லாத மாறி போச்சு. இருந்தாலும் இவங்க வந்து நல்லா நடத்துகிறாங்க. எனக்கு எதுவும் கிடைக்கலனா கூட ஊரையோ நாட்டையோ நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு மட்டும் எதுக்குன்னா அந்த பொறாமலே நான் பேசக்கூடாது, சரிம்மா? அவ்வளோதான். எனக்கு கிடைக்கலனா கூட அவங்க ஊரை நாடுலாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அது நான் சொல்லுவேன். ஆனால் ஏதோ வெயில் உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒரு கொடை கூட இல்லை, வசதி இல்லை. இதை அறிஞ்சின்னு பண்ண தான் சாப்பாடு. எங்கள் வீட்டில் சம்பாதிக்க ஆள் இல்லை. அதை மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு இன்னும் உதவி பணம் கிடைக்கல. அங்கே போ இங்கே போ அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எடுத்து செய்ய ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து சலுகைகள் கிடைக்கல, அப்போ ஆட்சி சரியில்லை அப்படின்னு அது நான் சொல்ல மாட்டேன். நிறைய சலுகை, நிறைய பேர் எல்லாமே வாங்குறேன். எனக்கு கிடைக்கல. அதுக்காக ஆட்சி நான் குறை சொல்ல மாட்டேன். சரி, எனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நான் சிந்திப்பேன். யார் எப்படி நடக்கிறாங்க செய்கிறாங்கன்னா ஆட்சி எந்த குறையும் செய்யலை. எனக்கு தெரிஞ்சு செய்யலை. எனக்கு எதுவும் எட்டல, எனக்கு கிடைக்கல. பொண்ணை வச்சுக்கின்னு இந்த அறியாமலை வச்சுக்கின்னு இதில் கிடைக்கிற சாப்பாடு தான். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆட்சி வரலாம், மறுபடியும் வரலாம். திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 4 ஆண்டு ஆட்சி, 5 ஆண்டு ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? மக்களா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? 4 வருஷம் நல்ல முறையில் போயிருந்தாங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி. எதனால நல்ல ஆட்சின்னு? ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் சலுகைகள் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மள தான் தேடி போய் போனோம். தேடி போனால் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கவர்மெண்ட்டால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்குதா? இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நிறைய அது நம்ம சொல்ல முடியல.
நம்ம தான் தேடி போனால் தான் அவங்க செய்வாங்க. ஆனா வந்து இப்போ பாத்தீங்க எதிர்க்கட்சிகள்லாம் என்னன்னா திமுக ஆட்சி சரியில்லை, திமுக நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம், நான் கூட தான் சொல்லுவேன். வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றல. அதாவது திமுக செய்த வாக்குறுதிகளை அவங்க சொன்னதுல நிறைவேற்றல. அவங்க சொன்னதில் 10% சொன்னாங்கன்னா அவங்க 8% செய்துருக்குறாங்க. அப்ப 2% செய்யலன்றது உண்மைதானே? அதை நீங்க சொல்லணும். அது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி இன்னும் 1 வருஷங்குது, அதுக்குள்ளே பண்ணலாம்ல. இன்னும் கரெக்டா 7 மாதங்கள் 10 மாசமா இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பிப்ரவரி ஆல்ரெடி இப்போ எலெக்ஷனுடைய மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனா மீண்டும் வர மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அது நம்ம பல விதமாக சொல்லுவாங்க தான். மீண்டும் வந்து ஆனா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக 2 முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அது அவங்க இருந்தாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி திமுக அந்த மாதிரி இதுவரை ஆட்சி அமைச்சதே இல்லை. இல்லை மீண்டும் இவங்க தான் வராமல் தெரியுது, மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனா மக்களுடைய நிறைய பேருடைய பார்வை என்னன்னா இவங்க வரமாட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே. சில பேருக்கு சில கணிப்பு, சில பேருக்கு அப்படி. ஏன்னா என்னுடைய இதுக்கு வந்து இவங்க மீண்டும் வராமல் தான் தெரியுது. சரி, நன்றி.